Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Pesa Asaya. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆங்கிலத்துல எப்படி ஈஸியா ஒரு சென்டென்ஸ், ஒரு சொற்றொடர் உருவாக்குறது, ஒரு வாக்கியம் உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போற டாபிக் how to make sentences in English. ஆங்கிலத்தில் சுலபமாக ஒரு வாக்கியம் உருவாக்குவது எப்படி அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா ஒரு குட்டி மேஜிக்கோட உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஓகே, சோ இதுவரைக்கும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம், நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஓகே, இங்கிலீஷ்ங்கிறது அவ்வளவுதாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இன்னைக்கு நான் எதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வாக்கியங்கள் அமைக்க போறேன் அப்படின்னா, பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி அமைக்க போறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்டர்டே நான் வீடியோ போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் சாட்டர்டே போட்டிருந்தேன். ஸோ என்னன்னா பி வெர்ப்ஸ்ல am is are. ஓகே, பிரசன்ட்ல தான் am is are வரும். பி வெர்ப்னா என்னது? நம்மளோட நிலைமை எப்படி இருக்கிறது. பீனா இங்கிலீஷ்ல தமிழ்ல இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ பி வெர்புக்கு இன்னொரு பேர் ஸ்டேட் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, நம்ம எங்க இருக்கோம், ஓகே, நம்மளோட பிசிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, ஆஸ் வெல் அஸ் நம்மளோட மென்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்றதுதான் பி வெர்ப். ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஆக்குபேஷன், நம்ம என்னவா இருக்கோம். ஓகே, நம்ம என்னவா இருக்கோம், டாக்டரா இருக்குமா, இன்ஜினியரா இருக்குமா, இந்த மாதிரி சொல்றதும் பி வெர்ப்ஸ் தான். அதுல பிரசன்ட் யூஸ் பிரசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி சொல்லக்கூடிய சென்டென்சஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். ஓகேவா? am is are. ஓகே, நான் சந்தோஷமா இருக்கேன், I am happy, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்திருந்தேன். இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா பாஸ்ட். ஓகே, பாஸ்ட்ல எப்படி சொல்றது. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது பிரசன்ட். நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், I am happy today. இதே நான் நேத்து சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவோம், நான் நேற்று சந்தோஷமாக இருந்தேன், அது ஒரு பாஸ்ட். நேத்து நான் என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்தேன். ஓகே, எல்லாமே முடிஞ்ச விஷயம். ஓகே, பாஸ்ட்ல நம்ம எப்படி இருந்தோம், என்னவா இருந்தோம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கிரைப் பண்றதுதான் பி வெர்ப்ஸ் இன் த பாஸ்ட். ஓகே, அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ அதை சொல்றதுக்கு முன்னாடி I am going to introduce two B verbs. Okay, for past form. பாஸ்ட் ஃபார்முக்குள்ள ரெண்டு பி வெர்ப்ஸ் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஒன்னு என்னன்னா was, இன்னொன்னு were. ஓகே, இதை எப்படி வாசிக்கணும் பாருங்க. was, இத were. ஓகே, வேர் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது WHERE தான் நம்ம அப்படி வாசிக்கணும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. இது எப்படி வாசிக்கணும் எனக்கு முன்னாடி சொல்லுங்க. வேர். ஏன்னா நமக்கு இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கே இதுதான் இல்லையா? So you have to know how to pronounce this word correctly. இது எப்படி சரியா உச்சரிக்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, so it has to be pronounced as where. Where. Say after me. Where. Where. Okay, good. Okay, so இந்த ரெண்டு பி வெர்ப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட்ல நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் ஆகுது. சோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வாஸ் நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா பொதுவா சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ். சிங்குலர்னா ஒருமை. ஃபார் எக்ஸாம்பிள் நான், அவன், அவள், அது, அப்புறம் செந்தில், ராமு, சீதா, ஒரு பூனை, ஒரு நாய், இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, சோ அதே மாதிரி வேர் எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா ப்ளூரல், பன்மையில சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூ. யூ அப்படின்னா ஒருமையிலே இருக்கு, பன்மையிலே இருக்கு. நீ அப்படிங்கிறதுக்கும் யூ தான், நீங்கள் அப்படிங்கிறதுக்கும் யூ தான். அப்ப யூ வந்துச்சு அப்படின்னா நீங்க வேர் தான் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் வீனா நாங்கள், தேனா அவர்கள். சோ இது போக ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு? சில்ட்ரன், தி ஸ்டூடெண்ட்ஸ், தி டீச்சர்ஸ், மை பேரண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம வேர் தான் பயன்படுத்தணும். ஈஸியா இருக்கா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீடியோ ஃபுல்லாவே ஈஸியா இருக்கும். சோ நான் சொல்லி கொடுக்க போற மேஜிக் இதுதான். ஓகே, இந்த ஒரு கட்டம் தான் நம்மளோட மேஜிக். ஃபர்ஸ்ட் என்ன வரணும் அப்படின்னா யார் அல்லது எது. அதுக்கப்புறம் ஒரு பி வெர்ப் வரணும். ஒன்னு வாஸ் வரணும் அல்லது வேர் வரணும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி சப்ஜெக்ட். சோ யார் எதுங்கிறது ஒண்ணு கிடையாது, இதுதான் இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, குட். நெக்ஸ்ட் என்னவாக இருக்கிறார்கள், இல்ல எப்படி இருக்கிறார்கள், இல்ல எங்கே இருக்கிறார்கள். தட்ஸ் இட். கடைசியா எப்போதுங்கிறதுக்கு ஒரு விடை இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப சிம்பிள்.
பார்க்கலாமா? இங்க பாருங்க, நான் 4 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண போறோம். அவன் சந்தோஷமாக இருந்தான். அவன் சந்தோஷமாக இருந்தான். இந்த வார்த்தையை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இருந்தான் அப்படின்னா முடிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? இப்ப சந்தோஷமா இல்ல, சந்தோஷமா இருந்தான் பாஸ்ட்ல. ஓகே, சோ இதுக்கு நம்ம சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யார் சந்தோஷமா இருந்தா? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? he. அவ்வளவுதான். சோ he வந்திருக்கு. heங்கிறது சிங்குலர் இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? was பயன்படுத்தணும். வாஸா அல்லது வேறான்னு பார்க்கும்போது was தான் பயன்படுத்தணும். சோ he was அப்படின்னா அவன் இருந்தான். எப்படி இருந்தான்? சந்தோஷமாக இருந்தான். அப்ப சந்தோஷத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல? happy. That's it. வாசிங்க. He was happy. அவன் சந்தோஷமாக இருந்தான். இதே நேத்து அவன் சந்தோஷமா இருந்தான் அப்படின்னா, எப்போ அவன் சந்தோஷமா இருந்தா? நேத்து, yesterday-னு ஒரு வார்த்தையை சேர்க்கணும். So he was happy yesterday. போன வாரம் அவன் சந்தோஷமா இருந்தான். So he was happy last week. லாஸ்ட் வீக் அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், நான் மாணவனாக இருந்தேன். நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல ஸ்டூடெண்டா தான் இருந்திருப்போம் இல்லையா? ஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸா தான் இருந்திருப்போம். ரைட்? நீங்க சொல்றீங்க நான் மாணவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. யார் மாணவனாக இருந்தாங்க? நான். ஓகே, ஐ போட்டாச்சு. சோ ஐ வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? சிங்குலர்னா வாஸ் தான் வரும் இல்லையா? ஐ வாஸ். நான் இருந்தேன். என்னவாக இருந்தேன்? மாணவனாக இருந்தேன். ஸ்டூடெண்ட். I was student. இது கரெக்டா தப்பா? This sentence is incorrect because இந்த மாதிரி வந்து ஒரு நவுன் வந்து நமக்கு சிங்குலரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒருமை, சிங்குலர் நவுனா இருந்தா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்தணும்? You have to use an article. ஆர்டிகிள் பயன்படுத்தணும். ஏ அல்லது and பயன்படுத்தணும். Depends upon the first letter. இங்க என்ன இருக்கு? எஸ் இருக்கு. இது வவ்வலா இல்ல கான்சனன்டான்னு பார்க்கணும். வவல் வந்து ஏ, இ, ஐ, ஓ, யூ தான். அதுல எதுவுமே வரல. எஸ்ங்கிறது ஒரு கான்சனன்ட். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன போடணும்? ஏ. அவ்வளவுதான். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். இதை வந்து ஏ ஸ்டூடெண்ட்னு வாசிக்க கூடாது. அ ஸ்டூடெண்ட். ஓகே, ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட், அவர்கள் நேற்று வீட்டில் இருந்தார்கள். அவர்கள் நேற்று வீட்டில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். எழுதலாமா? யார் வீட்ல இருந்தா? முதல் கேள்வி இதான் கேட்கணும். அவர்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? தே போட்டாச்சா? சோ இத வச்சுதான் நம்ம வந்து பி வெர்பை சூஸ் பண்ணணும். வாஸ் வருமா வேர் வருமா? கண்டிப்பா ப்ளூரல் தான் வரும். தேனா அவர்கள் இல்லையா? சோ they were. அவர்கள் இருந்தார்கள். எங்கே இருந்தார்கள்? வீட்டில். ஓகே, அப்ப என்ன போடுவீங்க? வீடுனா ஹோம். அதுக்கு முன்னாடி என்ன போட சொன்னேன்? அட்டு போட சொன்னேன் இல்லையா? So we are at home. எந்தெந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி அட்டு வரணும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருந்தேன். ஹோம், ஸ்கூல், ஓகே, காலேஜ், ஆபீஸ், இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு முன்னாடி நீங்க அட்டு யூஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? So they were at home. அவங்க வீட்ல இருந்தாங்க. எப்போது? அதுக்கு பதில் இருக்கா? அந்த இருக்கு. நேற்று. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? yesterday. Good. They were at home yesterday. They were at home yesterday. அவங்க நேத்து வீட்ல இருந்தாங்க. ஈஸியா இருக்கா அந்த ஃபார்முலா? ஓகே. நெக்ஸ்ட், தேர்வு கடினமாக இருந்தது. தேர்வு கடினமாக இருந்தது. எக்ஸாம் வந்து கஷ்டமா இருந்தது, இல்ல டெஸ்ட் வந்து கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரொம்ப சிம்பிள். எது கஷ்டமா இருந்தது? தேர்வு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? the exam. ஓகே, the exam. எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க த போட்டாலும் சரி இல்ல ஆன் போட்டாலும் சரி, ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, இதனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் சென்டென்ஸோட தொடக்கம் அப்படிங்கிறதுனால த போட்டா நல்லா இருக்கும். பட் ஏ வந்து கண்டிப்பா போடக்கூடாது. பிகாஸ் இ அப்படிங்கிறது ஒரு வவல். அட் த சேம் டைம் நீங்க வந்து த டெஸ்ட் அப்படின்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. த டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ த எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு தேர்வு தான் இல்லையா? ஸோ ஒரே ஒரு எக்ஸாம். எக்ஸாம்ஸ்னாவும் ப்ளூரல். ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது சிங்குலர். அப்ப என்ன வரும்? வாஸ் வருமா வேர் வருமா? was. Good. The exam was. The exam was na the exam தேர்வு இருந்தது. எப்படி இருந்தது? கடினமாக இருந்தது. கடினமாக இங்கிலீஷ்ல என்னது?
difficult. Okay, okay, read பண்ணுங்க. The exam was difficult. தேர்வு கடினமாக இருந்தது. ஓகேவா? ஈஸியா இருக்கா? ரொம்ப கடினமாக இருந்தது அப்படின்னா the exam was very difficult. Okay, that's it. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிச்சு பார்க்கலாமா? He was happy. அவன் சந்தோஷமாக இருந்தான். என் பின்னாடி அப்படியே சொல்லுங்க. I was a student. நான் மாணவனாக இருந்தேன். They were at home yesterday. அவங்க நேத்து வீட்ல இருந்தாங்க. The exam was difficult. தேர்வு கடினமாக இருந்தது. அல்லது the test was difficult. தேர்வு கடினமாக இருந்தது. Both are correct. ஈஸியா இருந்ததா? ஓகே, இன்னொரு 4 sentences கொடுக்குறேன். நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. நான் ஒரு 4 sentences எழுதி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த was where யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். Just you have to follow this structure. You have to follow this formula. Okay, right. So first sentence, குமார் சோர்வாக இருந்தான். குமார் சோர்வாக இருந்தான். சோர்வுனா களைப்பா இருக்கிறது. ஓகேவா? டயர்டா இருக்கிறது. குமார் சோர்வாக இருந்தான். இதுக்கு வந்து எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுங்கிறத பார்க்கலாம். சோ குமார் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து யார் சோர்வா இருந்தா? குமார். ஓகே, சோ அதை வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம். சோ குமார் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர். ஓகே, அப்ப வாஸ் வருமா வேர் வருமா? வாஸ். குமார் வாஸ். குமார் இருந்தான். எப்படி இருந்தான்? சோர்வாக இருந்தான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டயர்ட். குட். குமார் வாஸ் டயர்ட். குமார் சோர்வாக இருந்தான். நெக்ஸ்ட், அவள் போன வாரம் சென்னையில் இருந்தாள். அவள் போன வாரம் சென்னையில் இருந்தாள். இது எதை குறிக்குது? போன வாரம் அவள் எங்க இருந்தா அப்படிங்கறத குறிக்குது. ஓகே, தட்ஸ் இட். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பி வெர்ப். ஓகே, பி வெர்போட பாஸ்ட் ஃபார்ம் பயன்படுத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் சென்னையில இருந்தாங்க போன வாரம்? அவள். அப்ப யாருங்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம பி வெர்பை டிசைட் பண்ணோம். ஷீன்னு வந்திருக்கு. ஓகே, ஷீ அது ஒரு சிங்குலர். ஸோ அதனால நம்ம என்ன பயன்படுத்தணும்? was. She was. அவள் இருந்தாள். எங்கே இருந்தாள்? சென்னையில் அப்படின்னு இருக்கு. சென்னையில். இந்த மாதிரி ஊர், சிட்டியோட நேம் அல்லது கண்ட்ரியோட நேம், இந்த மாதிரிலாம் ஊர் பேர் வந்திருந்தா அதுக்கு முன்னாடி நம்ம இன்னு தான் போடணும், அட்டு போடக்கூடாது. ஓகேவா? So she was in Chennai. She was in Chennai. அவள் சென்னையில் இருந்தாள். எப்போது? போன வாரம் அல்லது கடந்த வாரம். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. வெரி குட். ஆன்சர் தெரிஞ்சவங்க அமைதியா இருக்க கூடாது. நீங்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். ஓகே, பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் fluently and confidently. Okay, right. She was in Chennai last week. Okay, அவள் போன வாரம் சென்னையில இருந்தா. இதே நான் போன வாரம் சென்னையில இருந்தேன் அப்படின்னா I was in Chennai last week. அவ்வளவுதான். ஓகே, just you have to change the subject. சப்ஜெக்டை மட்டும் மாத்தினா போதும். ஓகே, நெக்ஸ்ட். உன்னுடைய அண்ணன் நேற்று ஆபீஸில் இருந்தார். உன்னுடைய அண்ணன் நேற்று அலுவலகத்தில் இருந்தார் அல்லது ஆபீஸ்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லணும். சோ யார் ஆபீஸ்ல இருந்தா? உன்னுடைய அண்ணன். ஓகே, சோ யுவர் பிரதர். சோ யுவர் பிரதர் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? உன்னுடைய அண்ணன் ஒருத்தரை தான் குறிக்குது, சிங்குலர். அப்ப என்ன வரும்? வாஸ். யுவர் பிரதர் வாஸ். ஓகே, எங்க இருந்தாரு? ஆபீஸில். ஆபீஸ்க்கு முன்னாடி நம்ம அட்டு போடணும். ஓகே, சோ யுவர் பிரதர் வாஸ் அட் ஆபீஸ். ஓகே, யுவர் பிரதர் வாஸ் அட் ஆபீஸ். இப்படி நீங்க சொல்லலாம், யுவர் பிரதர் வாஸ் அட் த ஆபீஸ் அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஆபீஸ் எப்போ? நேற்று. எப்போதுங்கிறதுக்கு பதில் இல்ல இருக்கு, நேற்று. yesterday. That's it. வாசிச்சு பாருங்க. Your brother was at office yesterday. உன்னோட அண்ணன் நேத்து ஆபீஸ்ல இருந்தாங்க. That's it. ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட். நேற்று அனலாக இருந்தது. நேற்று அனலாக இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, சப்ஜெக்டே கிடையாது. இந்த நேற்று அனலா இருந்ததுன்னா நேற்று ரொம்ப வெக்கையா இருந்தது, சூடா இருந்தது அப்படின்னு சொல்லுவோமா கிளைமேட்டை பத்தி சொல்லும் போது. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சப்ஜெக்ட் இருக்காது. நேற்று மழை பெஞ்சிட்டு இருந்தது, இதுக்கும் சப்ஜெக்ட் இருக்காது. நேற்று குளிர்ச்சியா இருந்தது, இதுக்கும் சப்ஜெக்ட் இருக்காது. அப்ப என்ன பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன்? இதுக்கு நம்ம இட்டு தான் பயன்படுத்தணும். ஓகே, நம்ம ஜென்ரலா இருக்கு இல்லையா, இது நம்ம இட்டு தான் பயன்படுத்தணும். ஸோ இது எதை குறிக்கும் அப்படின்னா அந்த கிளைமேட் அதை குறிக்கும்.
ஓகே, ஸோ இட் வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? இட் வந்துட்டா அது சிங்குலர் தான். ஸோ வாஸ், இட் வாஸ், அது இருந்தது. எப்படி? அனலா இருந்துச்சு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஹாட். ஸோ எப்படிங்கிறதுக்கு பதில் இந்த இருக்கு. அடுத்து எப்போது, அதுக்கு பதில் இருக்கா? அந்த இருக்கு. நேற்று, எஸ்டர்டே. ரீட் பண்ணுங்க. இட் வாஸ் ஹாட் எஸ்டர்டே. நேத்து ஹாட்டா இருந்தது. ஓகே, ரொம்ப அனலா இருந்தது. ஓகே, இட் வாஸ் வெரி ஹாட். வெரி ஹாட்னா ரொம்ப அனலா இருக்கிறது. ஓகேவா? ரைட், வாசிச்சு பார்க்கலாமா? குமார் வாஸ் டயர்ட். குமார் சோர்வா இருந்தான். ஷி வாஸ் இன் சென்னை லாஸ்ட் வீக். போன வாரம் அவள் சென்னையில் இருந்தாள். யுவர் பிரதர் வாஸ் அட் ஆஃபீஸ் எஸ்டர்டே. உன்னோட அண்ணன் வந்து நேற்று ஆஃபீஸ்ல இருந்தாங்க. இட் வாஸ் ஹாட் எஸ்டர்டே. நேற்று ரொம்ப வெக்கையா இருந்தது. தட்ஸ் இட். நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க கமெண்ட்ல. ஓகே, வெரி குட். ஸோ இன்னொரு 4 சென்டென்சஸ் கொடுக்குறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு 4 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். எல்லாரும் நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க என் கூட சேர்ந்து. அவர் மிகவும் உதவியாக இருந்தார். அவர் மிகவும் உதவியாக இருந்தார். ஓகே, யார் உதவியா இருந்தா? அவர். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. ஓகே, சோ இங்கிலீஷ்ல வந்து அவன், அவர் எல்லாத்துக்கும் வந்து he தான். ஓகேவா? சோ ஒருமையில இருக்கு. ஹீனா அவர் அல்லது அவன். சோ இதுக்கு என்ன வரும்? was. அவர் இருந்தார். ஓகே, எப்படி இருந்தார்? மிகவும் உதவியாக. மிகவும் அப்படின்னா வெரி, உதவியாக அப்படின்னா ஹெல்ப்ஃபுல். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா உதவியாக அப்படின்னு அர்த்தம். வாசிக்கலாமா? he was very helpful. he was very helpful. அவர் மிகவும் உதவியாக இருந்தார். ஓகே, குட். நெக்ஸ்ட், உன்னுடைய சட்டை அழகாக இருந்தது. உன்னோட ஷர்ட் வந்து ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, சோ இதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல பாருங்க. உன்னுடைய சட்டை அப்படின்னு இருக்கு. உன்னுடைய அப்படின்னானது, சோ எது அழகா இருந்தது? உன்னுடைய சட்டை. ஓகே, யுவர் ஷர்ட். போடாச்சா? யுவர் ஷர்ட். யுவர் ஷர்ட் அப்படின்னா ஒரே ஒரு சட்டையை தான் குறிக்குது, அது சிங்குலர். அப்ப என்ன வரும்? வாஸ். யுவர் ஷர்ட் வாஸ் எப்படி இருந்தது? அழகாக, பியூட்டிஃபுல். ஓகே, யுவர் ஷர்ட் வாஸ் பியூட்டிஃபுல். உன்னோட ஷர்ட் ரொம்ப அழகா இருந்தது. யுவர் ஷர்ட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்பனா வெரி சேர்த்துக்கலாம். ஓகே, யுவர் ஷர்ட் வாஸ் பியூட்டிஃபுல்னா உன்னோட ஷர்ட் அழகா இருந்தது. ஓகே, குட். நெக்ஸ்ட், உணவு காரமாக இருந்தது. வீட்டுல சாப்பிடுறோம், ஃபுட்டு வந்து ரொம்ப காரமா இருக்கு. அப்ப நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப உணவு வந்து ரொம்ப காரமா இருக்கு, காரமா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம் இல்லையா, இருந்தது, பாஸ்ட். சோ சொல்லலாமா? எது காரமாக இருந்தது? உணவு. அதுக்கு இங்கிலீஷ் என்னது? the food. ஓகே, the food அப்படின்னா அந்த இடத்துல ஒருமையை தான் குறிக்குது. the food was. the food was. ஓகே, எப்படி இருந்தது? காரமாக, ஸ்பைசி. the food was spicy. ஓகே, உணவு ரொம்ப காரமா இருந்தது. உணவு காரமாக இருந்தது, அவ்வளவுதான். பிரியாணி காரமாக இருந்ததுன்னா பிரியாணி வாஸ் ஸ்பைசி. இதே இது பிரியாணி ரொம்ப காரமா இருந்தது அப்படின்னா எப்படி சொல்லணும்னா, பிரியாணி அல்லது ஃபுட்னே வச்சுக்கொள்ளுமே, உணவு ரொம்ப காரமா இருந்தது. the food was very spicy. the food was very spicyனா ஊன்னு ஊதிக்கிட்டேவாவது நம்ம சாப்பிட்டுருவோம். ஓகே, இதே இது இந்த வெரிங்கிறதுக்கு பதிலா நீங்க டூ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, TOO அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப காரமா இருந்தது, சாப்பிடவே முடியல, நம்ம அப்படியே எதிர்த்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் அங்கதான் டூ யூஸ் பண்ணணும். ரொம்ப 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 காரமா இருந்தது. the food was too spicy. ரொம்ப காரமா இருந்தது. ஸோ வெரி ஸ்பைசினா ரொம்ப காரமா இருந்தது, ஆனாலும் நான் சாப்பிட முடிஞ்சது. பட் டூ ஸ்பைசினா ரொம்ப ரொம்ப காரமா இருந்தது, என்னால சாப்பிடவே முடியலன்னு அர்த்தம். ஓகே, நார்மலா ஸ்பைசி அப்படின்னா ஜஸ்ட் காரமா இருந்தது, அவ்வளவுதான். ஓகே, யூ கேன் மேனேஜ் தட் சிச்சுவேஷன். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அதனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம். நெக்ஸ்ட், அவர்கள் பிஸியாக இருந்தார்கள். அவங்க எப்படி இருந்தாங்க? பிஸியா இருந்தாங்க. ஓகே, ரைட். இதை எப்படி சொல்லலாம்? யார் பிஸியா இருந்தா? அவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. சோ தே அப்படிங்கிறது ப்ளூரல். சோ வாஸ் வருமா இல்ல வேர் வருமா? வேர். தே வேர். அவர்கள் இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? பிஸியாக இருந்தார்கள். பிஸி, அவ்வளவுதான்.
That's it. They were busy. அவங்க பிஸியா இருந்தாங்க. ஈஸியா இருக்கா? வாசிங்க. He was very helpful. அவர் மிகவும் உதவியாக இருந்தார். Your shirt was beautiful. உன்னோட சட்டை ரொம்ப அழகா இருந்தது. அழகாக இருந்தது. ரொம்ப அழகா இருந்ததுன்னா very beautiful. The food was spicy. உணவு காரமாக இருந்தது. The food was very spicy. உணவு ரொம்ப காரமா இருந்தது. The food was too spicy. உணவு ரொம்ப 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 காரமா இருந்தது. Okay. Next. They were busy. அவர்கள் பிஸியாக இருந்தார்கள். அவர்கள் வேலையாக இருந்தார்கள். That's it. ஓகே, எவ்வளவு பார்த்திருக்கோம்? 12 sentences. இன்னொரு 8 sentences பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ஓகே, இங்க பாருங்க. அதுக்கடுத்து ஒரு 4 sentences எழுதி போட்டிருக்கேன். நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, பார்ட்டி நேத்து ஃபன்னா இருந்தது. பார்ட்டினா என்ன சொல்றது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ற பார்ட்டி அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. இல்ல பர்த்டே பார்ட்டி, வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ பிறந்த அதாவது ஒரு பார்ட்டி வந்து ரொம்ப ஃபன்னுன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப விளையாட்டா கலங்கலன்றதுன்னு அர்த்தம். ஓகே, ஃபன்னாக இருந்தது. பேச்சு வழக்கில் நம்ம இப்படிதான் சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்கலாம். ஸோ எது ஃபன்னா இருந்தது? பார்ட்டி இல்லையா? ஸோ அதை முதல்ல போடுங்க. த பார்ட்டி. த பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு பார்ட்டி சிங்குலர். ஓகே, ஸோ அப்போ நம்ம வாஸ் பயன்படுத்தணும். த பார்ட்டி வாஸ். பார்ட்டி இருந்தது. எப்படி இருந்தது? ஃபன்னாக இருந்தது. அங்கே ஆன்சர் இருக்கு, ஃபன். அவ்வளவுதான். ஸோ எப்போது? நேற்று. அது இங்கிலீஷ்ல எஸ்டர்டே. That's it. The party was fun yesterday. நேத்து பார்ட்டி ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட். நான் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தேன். நான் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தேன். இப்போ எனக்கு சரியாயிருச்சு. ஓகே, நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? யார் உடம்பு சரியில்லாம இருந்தா? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. ஐங்கிறது சிங்குலர். அப்போ வந்து வாஸ் வருமா, வேர் வருமா? வாஸ். ஐ வாஸ். நான் இருந்தேன். எப்படி இருந்தேன்? உடல்நலம் சரியில்லாமல். அதுக்கு சின்ன வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு, sick. அவ்வளவுதான். I was sick. நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன். That's it. Next. அது குளிர்ச்சியாக இருந்தது. ஏதோ ஒண்ணு. ஓகே, ஜூஸோ ஏதோ ஒரு விஷயம் அது குளிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஓகே, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். அது அப்படிங்கிறதுக்கு நம்ம இட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்ல that யூஸ் பண்ணிக்கலாம். இதனால கரெக்ட் தான். ஸோ இட் வந்து சென்டென்ஸோட தொடக்கத்துல யூஸ் பண்ணா அழகா இருக்கும். ஓகே, இட் வந்தா என்ன வரும்? சிங்குலர். வாஸ். இட் வாஸ். அது இருந்தது. எப்படி இருந்தது? குளிர்ச்சியாக. கோல்ட். இட் வாஸ் கோல்ட். அது குளிர்ச்சியா இருந்தது. இந்த வெரி டூங்கிறத இங்கேயும் அப்ளை பண்ணலாம். இட் வாஸ் வெரி கோல்ட். ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. பட் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இட் வாஸ் டூ கோல்ட். ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட். வீடு சுத்தமாக இருந்தது. வீடு சுத்தமாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பில்டிங். ஓகே, அதை பத்தி சொல்றீங்க. ஓகேவா? ஸோ வீடு சுத்தமா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. ஸோ வீடு அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? த ஹவுஸ். ஓகே, த ஹவுஸ் அப்படிங்கிறது ஒருமை தான். ஒரு வீட்டை குறிக்குது. அப்போ வாஸ் வரும். எப்படி இருந்தது? சுத்தமாக, கிளீனா இருந்தது. அவ்வளவுதான். த ஹவுஸ் வாஸ் கிளீன். வீடு சுத்தமாக இருந்தது. தட்ஸ் இட். வாசிச்சு பாருங்க. த பார்ட்டி வாஸ் ஃபன் எஸ்டர்டே. இந்த பார்ட்டி ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஐ வாஸ் சிக். நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன். இட் வாஸ் கோல்ட். அது ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. ஓகே, இட்டுக்கு பதிலா எதனா இருக்கலாம். ஜூஸ் ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. ஓகே, தி ஜூஸ் வாஸ் கோல்ட். ஓகே, தி ஹவுஸ் வாஸ் கிளீன். வீடு சுத்தமா இருந்தது. தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? ஸோ கடைசியா நம்ம ஒரு 4 sentences பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இப்போ ஒரு 4 sentences எழுதி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஓகே, ஒரு 2-3 பேர் இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, சண்டை போட்டீங்க. ஸோ இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸா இல்ல. அப்ப நீங்க சொல்றீங்க அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ யார் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா உங்களுக்கு? அவர்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல தே. ஓகே, ஸோ தேங்கிறது ப்ளூரல். வாஸ் வருமா, வேர் வருமா? வேர். ஓகே, தே வேர். அவங்க இருந்தாங்க. என்னவா இருந்தாங்க? என்னுடைய நண்பர்களாக இருந்தார்கள். பாஸ்ட்ல. ஓகே, என்னுடைய நண்பர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மை ஃப்ரெண்ட்ஸ். They were my friends. அவங்க என் நண்பர்களா இருந்தாங்க. That's it. இதே அவன் என் ஃப்ரெண்டா இருந்தான் அப்படின்னா he was my friend. அவ்வளவுதான். He was my friend. ஓகே, ரைட். நெக்ஸ்ட். அந்த பூனை கியூட்டா இருந்தது. அந்த பூனை ஏதோ ஒரு பூனையை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. பட் அந்த பூனை ரொம்ப கியூட்டா இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ எது கியூட்டா இருந்தது? அந்த பூனை. அதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? that cat. ஓகே, that cat. அந்த பூனை. இந்த பூனைனா this cat. வெறும் பூனைனா the cat. அவ்வளவுதான். ஓகே, ஸோ that cat, அந்த பூனை ஒரு பூனையை தான் குறிக்குது. அப்ப என்ன வரும்? was. that
That cat was எப்படி இருந்தது? கியூட்டா இருந்தது. That cat was cute. ரொம்ப கியூட்டா இருந்தது அப்படின்னா so cute. ஓகே, that cat was cute. அந்த பூனை கியூட்டா இருந்தது. நெக்ஸ்ட், 2 பேனாக்கள் அங்கே இருந்தன. 2 பேனா அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? 2 பேனாக்கள். அது எப்படி சொல்லலாம்? 2 pens. ஓகே, 2 pens. 2 பேனாக்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட பேனாக்களை குறிக்குது. ஓகே, அப்ப என்ன வரும்? were. ப்ளூரல்ங்கிறதுனால were. 2 pens were அங்கே there. ஓகே, 2 pens were there. 2 பேனாக்கள் அங்கே இருந்தன. 2 பசங்க அங்க இருந்தாங்க அப்படின்னா 2 boys were there. ஓகே, ஈஸியா இருக்கா? ரைட். நெக்ஸ்ட், நாங்கள் நேற்று கல்லூரியில் இருந்தோம். ஓகே, நாங்க நேற்று காலேஜ்ல இருந்தோம். பாஸ்ட். ஓகேவா? இதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல பார்க்கலாம். நாங்கள், அதுக்கு இங்கிலீஷ் என்னது? we. ஓகே, சோ யார் காலேஜ்ல இருந்தா நாங்கள். we வந்தா என்ன வரணும்? were. weங்கிறது நாங்கள், ப்ளூரல்ங்கிறதுனால were. நாங்கள் இருந்தோம் எங்கே? கல்லூரியில், at college. ஓகே, எப்போது? நேத்து, yesterday. அவ்வளவுதான். We were at college yesterday. We were at college yesterday. That's it. சிம்பிளா இருக்கா? வாசிக்கலாமா? They were my friends. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. That cat was cute. அந்த பூனை ரொம்ப கியூட்டா இருந்தது. 2 pens were there. 2 பேனாக்கள் அங்கே இருந்தன. We were at college yesterday. நாங்க நேத்து காலேஜ்ல இருந்தோம். That's it. இந்த வீடியோ எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? உங்களுக்கு ஈஸியா இருந்ததா? புரிஞ்சதா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஈஸியான ஹோம்வொர்க். நான் நேத்து வீட்ல இருந்தேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை இந்த ஃபார்முலா, இந்த மேஜிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ரைட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும். என்னன்னு உங்களுக்கே தெரியும். practice. That is very important. Okay, to speak English fluently and confidently. Okay, and then நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். Thank you friends.